வெற்றிமாறன் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருந்தனோ அதே நம்பிக்கை மாரி செல்வராஜ் மேலே வச்சுருக்கேன் நான். ஒரு 5 படங்களில் 2 படங்களில் ஒரு அப்பா ரொம்ப பிரதானமாக இருப்பார் அவரோட படங்களில். அந்த அப்பாலேருந்து இந்த அப்பா வித்தியாசமாக இருக்கும். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதுக்காகவே ஒரு படம் எடுத்து அவ்வளோ உழைப்பெல்லாம் நாங்கள் என்னால் விரயம் பண்ண முடியாது. சினிமா விகடன் பிரசன்ஸ் பைசன் ஸ்பெஷல் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல், சென்னை. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மொதல் ஃபோன் அமீர் தான் போடுவேன். ஏன்னா பார்த்துப்பேன் 3 சிரிப்பு இருக்க விட்டேன். 3வது சிரிப்புலாம் நான் அந்த படம் பேர் சொன்னேன்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. பழிக்கு பழி, பழி வாங்கும் புலி, துப்பறியும் சிங்கம்னு, இது மாதிரி டுப்பான்மையில் ஜில் ஜில்மேனி செக்ஸ்ரானின்னு, துடிக்கும் துப்பாக்கி, நான் அதெல்லாம் பார்த்து தமிழ் படமா சார்? கன்னட டப்பிங். மாரி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் துருவை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது, எனக்கு விக்ரமோட ஒரு மினியேச்சர் பார்த்தது மாதிரி தான் இருக்கு. ரியல் லெஜண்ட்ஸோட பசங்க வெளியில வரவே முடியல. ஏன்னா அந்த பெருமைக்குள்ளேயே அவங்க வாழ்ந்தாங்களா இல்லை அவங்கள அமிக்கிடுச்சா தெரியாது. அது ஏதோ ஒருக்குள்ள போயிடுச்சு. ஆனா இவன் அந்த ரொம்ப கான்சியஸா அதை பிரேக் பண்ணி வெளில வந்து எனக்காக 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டாப்புல. இப்போ நான் அவர் கொடுக்க கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 நாளில் இந்த ஒட்டுமொத்த ஊகம் அவரை பற்றி பேசினா. ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நான் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் 3 பேரையும் ஒன்றா சேர்த்து இன்டர்வியூ பண்ணுறதுல. ஸோ பைசன் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பசுபதி சார், மாரியானா உங்கள்கிட்ட பைசனுக்கான கதை சொல்லும்போது நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சார். இல்லை, எப்பவுமே ஒரு நியூட்ரலில் தான் இருப்போம். இதையும் எதிர்பார்த்து மாறி இந்த படம் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால் இப்படி ஒன்றும் அப்படிலாம் நான் யோசிக்க வேண்டாம். பொதுவாக சரி அவர் கதை சொல்ல முதல்ல கதையை கேட்போம் அப்படின்னு அப்படி தான் கேட்டோம். அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்தது. அவரோட இதில் இன்னொரு பரிணாமத்தோடு இருந்தது. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா கதை சொல்லிடுவேன். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக அப்பப்போ கையை கட்டி விட்டுருக்கேன். ஸோ அவருடைய ஒரு 3 படங்கள், ஒரு 5 படங்களில் 2 படங்களில் ஒரு அப்பா ரொம்ப பிரதானமாக இருப்பார் அவரோட படங்களில். அந்த அப்பாலேருந்து இந்த அப்பா வித்தியாசமாக இருந்தது. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லும் போதே அது நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இருக்கிற அப்பால இது வேறையாக இருக்காரு. இல்லை, படத்தோட கதையே தான் சார். இருந்த அப்பாலே இவன் ஒரு வேற. ஏன்னா என்னுடைய ஆதங்கம் அது, இந்த அப்பா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் வந்திருக்கு கதை அப்படின்னு சொன்னேன். அதுவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதுதான் தொடக்கப்புள்ளி. சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்டட். ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்ரலாக இருந்தேன்னு சொன்னீங்களா சார். ஆனால் கதை சொல்லி அந்த கேரக்டர் வேலுசாமின்ற கேரக்டர் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இதுக்கு முன்னாடி இருந்த அப்பா கதாபாத்திரங்கள்லாம் அதை விட இது எப்படி தனிச்சு தெரிஞ்சதுன்றது உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்குல்ல சார். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி ஷேர் பண்ணல. அந்த ப்ராசஸ் சொன்னால் கதை சொல்லிடுவேன். அது சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லும்போது எனக்கு தெரியுது இதுலேருந்து வேறையா ஒன்று இருக்குது. இப்போ இந்த வேறையா இருக்கிற ஒன்றுக்கு நான் எப்படி எக்யூப் ஆகணும் அப்படின்னா அங்கேயே சில கேள்விகள்லாம் கேட்டு இப்படி இருக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம். அது சிலது இப்படி இருக்கலாம், இல்லை அது வேணாம் சார் இப்படி இருக்கலாம், இது இன்னொரு படங்களில் வந்துருக்கு இது இப்படின்னு நிறைய ஒரு சின்ன டிஸ்கஷன் போய் தான் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் இன்னும் பெருசாக சொல்ல முடியாது. இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன், அவர் யாருன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஓடிடும். ஸோ ஒரு பெரிய டிஸ்கஷன் உள்ள தான். எப்பவுமே ஒரு படங்கிறது வெறும் ஒரு கதை சொல்லிட்டாங்க, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கிடையாது. அது ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ளே போய் இது வச்சுக்கலாம், அது வேணாம் அப்படின்னு ஸ்பாட்டில் நிறைய நான் ஒன்று பண்ணுவேன். அவர் சார் இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம், இது கம்மியாக இருக்கலாம், இல்லை இது வேணாம் இன்னொன்று வேணாம். இந்த டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு படம் வந்தால் நல்லா இருக்காதுன்னு வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் வந்தால் அது ஒரு எந்த விவாதத்துக்கும் எந்த ஒரு எலிமெண்ட்குள்ளேயும் அது அடங்காது இல்லையா. ஒரு இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த டிஸ்கஷனும் அந்த போராட்டமும் அந்த சண்டைகள் அது இருக்கும்போது தான் அது அந்த கேரக்டர் இன்னொரு கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அது நடந்தது இந்த படத்தில். நைஸ் சார். அமீர் சார், ஏற்கனவே அமீர் சார் நடிக்கிறாரு அப்படின்னா
ஒரு பெரிய ஒரு பேகேஜ் மாஸ் இருக்கு. மாஸ் ராஜன்ற ஒரு கேரக்டர் மாஸ். மூலியமா வந்து அமீர் சாருக்கு இந்த படத்துல என்ன அப்படின்றது நீங்க ஒவ்வொரு படம் நடிக்கும் போது இருக்கு. இன்னொன்னு அவரோட டைரக்ஷன்ல நீங்க நடிக்கும்போது அந்த எதிர்பார்ப்பே வேற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் பத்தியும் மாரியண்ணனுடைய நரேஷன் பத்தியும் பேசலாம். அதாவது எனக்கு நடிக்கிறது அப்படின்றது வந்து விருப்பமானதாக இருந்தால் கூட அது ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர்களுடையும் அல்லது மனதுக்கு பிடிச்சமானவர்களுடைய நடிக்கிறது மட்டும்தான். அதுதான் என்னுடைய தற்போதைய நிலைமை. வடசென்னை தொடங்கும்போது வெற்றிமாறன் வந்து எப்படி என்கிட்ட ஒரு கேள்வியில் தான் தொடங்கினார். இன்னொருத்தர் டைரக்ஷனில் நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவர் என்கிட்ட கேட்டது. கேட்குற ஆளை பொறுத்து இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னுடைய பதில். அப்போ அவர் அதுக்கு அடுத்து சொன்ன பதில் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னாரு. ஓகேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஸோ அந்த படத்தில் எப்படி ஒரு 15 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கதை சொல்கிறேன்னாரு. இல்லை தேவையில்லை வெற்றி, நான் ஓகே எனக்கு அப்படின்னேன். ஆனாலும் அவர் எனக்கு சொன்னார். ஸோ அந்த படத்தில் அப்போ சில சந்தேகங்களை கேட்டேன். நான் இது சரியாக வருமானு, சரியாக வரும்னாரு. அவரை நம்பி போனேன். ஒரு 3 நாள், முதல் 3 நாள் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் மானிட்டரும் பார்க்குறதில்ல, எதுவும் இல்லை, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். 3ஆவது நாள் வெற்றி சொன்னார், நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னாரு. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னையிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் பார்க்கல, தேட்டரில் தான் படம் பார்த்தேன். இப்போ நான் வெற்றிமாறன் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருந்தனோ அதே நம்பிக்கை மாரி செல்வராஜ் மேலே வச்சுருக்கேன். மாரி வந்து நான் திரைத்துறைக்கு வந்ததுக்கு பின்னாடி அல்லது என்னுடைய படங்களுக்கெல்லாம் பின்னாடி அவர் இயக்குனராக இருந்தாலும், ராமுடைய உதவி இயக்குனராக இருந்தாலும், மாரியுடைய முதல் படமே வந்து தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன். சிலர் வந்து முதல் படங்களில் அழுத்தமாக சொல்லுவாங்க, 2வது 3வது படங்களில் மாறிடுவாங்க, அல்லது ஒரு புற அழுத்தத்தின் காரணமாக வேறு வேறு சினிமாக்களை எடுக்க நினைப்பாங்க, அல்லது தன் உள்ளுக்குள்ளே இருந்த ஆசையில் கூட ஒரு திரைப்படத்தை எடுப்பாங்க. இப்போ நான் என்னுடைய 4வது திரைப்படமாக ஆதிபவன் திரைப்படத்தை எடுத்தது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த கமர்ஷியல் சினிமா. நான் பயங்கரமான கமர்ஷியல் ரசிகன். நான் அது எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், ஹாலிவுட் படங்களாக இருக்கட்டும், ஹிந்தி படங்களாக இருக்கட்டும், தெலுங்கு கன்னடத்துலேருந்து மொழிமாற்றம் செய்யப்படுற படங்கள். நான் அந்த படம் பேர் சொன்னேன்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. பழிக்கு பழி, பழி வாங்கும் புலி, துப்பறியும் சிங்கம்னு, இது மாதிரி டுபான்மையில், ஜில் ஜில்மேனி, செக்ஸ்ரானின்னு, இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த படங்கள். அதுக்கு நான் ஒரு அபரிமிதமான ரசிகன். நான் பொல்லாத பெண், துடிக்கும் துப்பாக்கி, இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே இந்த படம் யாருன்னு தெரியாது, யார் ப்ரொடியூசர் தெரியாது, நடிகர் தெரியாது. நான் அதெல்லாம் பார்த்து தமிழ் படமா சார்? கன்னட டப்பிங். நம்ம துவாரகீஸ்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவரை தெரியும் உங்களுக்கு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆள் உயரம் ரொம்ப கம்மியாக இருப்பார். பசுமை சாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய ப்ரொடியூசர். நான் அடிமை இல்லைன்னு ஒரு படம் ரஜினி சார் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான். அடுத்த வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான். 2 படத்தை ரஜினி சாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் கன்னடத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவருக்குன்னே டைட்டில் வைப்பாங்க, கௌபாய் குள்ளன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த படங்களுடைய ரசிகன். ஒரு பக்கம் எனக்கான சினிமா வேறையாக இருந்தாலும் நான் இந்த படங்களுடைய ரசிகன். அந்த தாக்கத்தில் தான் நான் வந்து ஆதிபவன் எடுத்தேன். பருத்தி வீரனுக்கும் ஆதிபவனுக்கும் 2 எண்டு, அது வேற இது வேற. அப்புறம் நான் வேறு என்னுடைய இது அது ஒன்று எடுத்து பார்த்தேன். ரைட், ஓகே. எனக்கு அந்த நேரத்தில் அந்த ப்ரொடியூசரும் அதுபோல் ஒரு படம் வேணும்னு கேட்டார். அதுதான் எனக்கு அமைஞ்சது. அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். அவர் திமுக எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். ஆக நல்லா இருக்குது இந்த கதை, இதை பண்ணுவோன்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன வாங்க பண்ணுவோன்னு சொல்லி பண்ணது. இப்போ நான் இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி எனக்கான அடுத்தடுத்த படங்களை மாற்றிக்கிறேன். நான் மௌனம் பேசியதை தொடங்குறேன், ராம்னு ஒரு படம் பண்ணுறேன், ராம்லேருந்து நான் பருத்தி வீரன் மாறுறேன். ஆனால் மாறியை பொறுத்த மட்டும் நான் என்ன நோக்கத்துக்கு வந்தோம், நான் என்ன திரைப்படத்தில் பேசணும் அப்படின்ற தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காப்புல. அந்த பாதை மாறலை. ஸோ அதை தான் நான் வந்து அந்த டைரக்டர்கிட்ட நான் வந்து அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை அதுதான். அதனால தான் மாறி கேட்ட உடனே இந்த படத்தில் சரி மாறி நான் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் சரி ஓகே நடிக்கிறேன்னு. அப்போது ஒரு கதை சொல்கிறார். இப்போது நான் வந்து பசுபதி சார் மாதிரி கிடையாது. அவர் ப்ரொஃபஷனல் ஆக்டர். அவர் நம்ம பஞ்சத்துக்கு நடிக்கிறவர். அப்படி நான் இல்லை, நான் நடித்தே ஆகணுன்ற எந்த நெசசிட்டியும் கிடையாது. விருப்பம் இருந்தால் நடிக்கிறேன், இல்லைனா நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கேன். எனக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு போகிறேன். நான் எனக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கேன். அந்த டீமுக்குள்ளே எனக்கான படத்தை ரெடி பண்ணிக்கிடுவேன். அதுக்குள்ளேயே நான் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போயிடுவேன் நான். அப்போ இந்த கம்ஃபர்ட் வெளியில் கிடைக்குமா அப்படின்னா என்னை புரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கிடைக்கும். இப்போ வெற்றிமாறன் என்னை புரிஞ்சிருந்தார்.
இப்போ கருப்பண்ணப்பண்ணி என்னை புரிஞ்சிருக்காரு. அப்போ என்னை புரிஞ்ச ஆள்கிட்ட தான் கிடைக்கும், அல்லது என் கூட பயணப்பட்டிருக்கணும். மாறி என் கூட பயணப்படலை, ஆனால் என்னை புரிஞ்சிருக்காரு. புரிஞ்சிருக்கிறதுனால கேட்குறாரு. அவரை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த இயக்குனர் சரியான ஒரு படைப்பை தான் எடுப்பாருன்ற நம்பிக்கையில் வரேன். நான் ஒவ்வொரு படங்களையும் பார்த்துக்கிட்டே வரேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த படத்துலையும் அவரை நம்பி வரேன். கதை சொல்கிறாரு, அப்போது ஒரு கேரக்டர் சொல்கிறார், ஓகே இதுவா ரைட்டு, சரியாக வருமா, சரியாக வரும் சார்ன்றாரு. அப்போ அந்த கதையை உள்வாங்கினதுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு 1 வீக் கழித்து வர்றாரு. சார் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றாரு. எதுவாக இருந்தாலும் சரி நடிக்கணும்னு முடிவாயிருச்சு, நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்றதுல தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அங்கேயும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை வாங்கிட்டு, ஸோ அங்கேயும் எனக்கு அந்த முதல் 3 நாள் வெற்றிமாறன் ஷூட்டிங்கில் இருந்த டவுட்டு கூட இங்கே கிடையாது. ஏன்னா அந்த டைரக்டரை நான் நம்பிட்டேன், அதே போல் இவரையும் நம்புகிறேன். அவங்க மானிட்டர் பார்த்ததே இல்லை, சொல்லுவாங்க அந்த அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, எப்போ பார்க்குறீங்களாம்மா, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை யாரு, நான் பாட்டுக்கு நிம்மதியாக வந்து நடிச்சுட்டு போகிறேன்னு கம்ஃபர்ட்டாக நடிச்சுட்டு வந்தேன் நான். சூப்பர் சார். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனுபவம். சூப்பர் சார். ஆனால் சார் சொன்ன மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்களுக்கே வந்து அப்படிதான ஒரு ரூட் ஒன்று மாற்றி பார்க்கலான்ற அவங்களுக்கே இருந்த எண்ணமும் இல்லை, சில பேருக்கான ப்ரெஷர் இருந்திருக்குன்றது. பட் உங்களுக்கு அது இல்லைன்றது ரொம்ப தீர்க்கமாக சார் சொன்னார். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சார் தான் நன்றி சொல்லணும். இல்லை, அன்னைக்கு சினிமா வெறுமனே சினிமாவை மட்டுமே பார்க்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சினிமா கிராஃப்டா, சினிமாவா? இன்னைக்கு சினிமா அப்படி இல்லை. சினிமாவுக்குள்ளே ஒரு அரசியல் அவன் தன்னோட நிலைப்பாடு, தன்னோட வாழ்வியல், இதெல்லாம் ஒரு இயக்குனர் பேசினா நல்லது, பேசுவோமே அப்படின்னா நிறைய தோண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லா மக்களையும் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம எடுக்கிற படம் மட்டும்தான் வெளியே தெரியும், அப்படிங்களா? இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம எடுக்கிறவன் யார், அவன் ஜாதகம் என்னன்னு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிடுது எல்லாமே. அது போக எனக்கு வந்து இப்போ இது பிளான்லாம் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, இந்த கதைகளை சொல்லி ஆகணும்னு தோணுது. இந்த கதைகளை சொல்வதற்கான ஒரு கிராஃப்ட்டை நம்ம கற்று வச்சுருக்கோம். அதை எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ, அவ்வளோ நேர்மையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ நேர்மையாக சொல்லுவோம் அப்படின்னு பயணிச்சு ஆரம்பிச்சது தான். இப்போ மாமன்னன் நம்ம சேலத்தில் போய் நான் பண்ணேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அடுத்தடுத்து படங்கள், ஆனால் எந்த ஜேனர் மாறினாலும் அந்த படத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அந்த சமூக நீதியோ, அந்த நேர்மையோ, அல்லது சமூகத்துக்கு அவசியமான அந்த உரையாடலோ, அதை விட்டுட்டு பிற்போக்குத்தனமாக ஒரு படம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதாவது என்னன்னா, வெறுமனே இந்த படம் சினிமா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக, சினிமாவை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்கல்ல, தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதுக்காகவே ஒரு படம் எடுத்து அவ்வளோ உழைப்பெல்லாம் என்னால் வந்து விரயம் பண்ண முடியாது. வெறுமனே மக்களை வந்து தன்னிலை மறந்து கத்த வைக்கிறதுக்காக என்னை உழைப்பை விரயம் பண்ணக்கூடாது. சினிமாங்கிறது ஒரு தன்னிலை உணர்தல்னு நான் ரொம்ப நம்புகிறேன், சரிங்களா? இப்போ கமர்ஷியல் படத்துக்கு செட்லாம் கேட்கணும், நான் அமீர் சார்ட்ட தான் கேட்பேன். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மொதல் ஃபோன் அமீர் சார் தான் போடுவேன். ஏன்னா அவர் பார்த்துருப்பார். ஒரு பெரிய படம், இப்போ சமீபத்தில் எனக்கு சார் கூட பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் காலைல எந்திரிச்சோடனே மொதல் ஃபோனு ஆமாம் அடிப்பேன். அடித்து என்ன படம் பார்த்தீங்களான்னு கேட்பேன். 3 சிரிப்பு இருக்க விட்டேன். 3ஆவது சிரிப்புலாம் வந்து அந்த படம் எந்திக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. எப்படி நான் புரிஞ்சுக்கிறீங்க? சிரிப்பு 3 வகை. ஒரு சிரிப்பு இருக்கு, அதுல வந்து நமக்கு பிடிக்கல, இவங்க பிடிச்சாலும் பிடிக்குவானுங்க, கொண்டாடுவானுங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொரு சிரிப்புல வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து தப்பிச்சிருப்பாங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேங்க. இன்னொன்று வந்து எதுக்கு இவங்க எடுத்தானுங்க அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பாரு. எல்லா படத்தையும் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு முதல் காலம் அவர் தான் பண்ணுவேன் நான். கரெக்டான ரிசல்ட் தான் கிடைச்சிடும் அதில், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன் ஃபேமிலிட்ட, இப்போ நீங்கள் போனால் இப்போ தனியாக போங்க, நான் வரல அப்படின்றேன். நான் அப்படி அவாய்ட் பண்ண நிறைய படம் அவரே சொல்லுவார், நீங்கள் என்னை கேட்டு நீங்கள் தப்பிச்சு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது. ஏன்னா பயங்கரமான கமர்ஷியல் சொல்லுவாங்க. ஏதோ படத்தில் பஞ்சாயத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷூட்டிங்கு பணம் வாங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெருமாடி பணம் வாங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் யோசிச்சு பார்த்தா நம்மளாம் பக்குங்க. பட் அந்த மாதிரி சினிமா பார்த்தா நம்மளும் வந்திருக்கோம். இடையில ஒரு பெரிய வாசிப்பு, பெரிய வாழ்வு அனுபவம், இதெல்லாம் நடக்கும்போது பெரிய சேஞ்சஸ். அதாவது அவருக்கு நான் குறிக்கிறேன், மாறிக்கு அந்த தேவை இருக்கு. இப்போ பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, நான் வியந்த இயக்குனர்கள், பாக்கியராஜ் சார் எல்லாருக்குமே வந்து வரும்போது சினிமா மேலே ஆர்வம் இருந்தது. அவங்க பார்த்து வளர்ந்த சினிமா, அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சாருடைய சினிமா, KS கோபாலகிருஷ்ணனுடைய சினிமா, பீம்சிங் சினிமா, நான் வெறும் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் வச்சு சொல்கிறேன். இந்த திரைப்படங்களை பார்த்து இதிலிருந்து ஸ்டுடியோக்குள்ளே இருந்த சினிமாவை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை தான் பாரதி ராஜா சார் செய்கிறார்.
ஸ்டுடியோக்குள்ளே இருந்ததை, அதுவும் கடைசி காலகட்டம் அந்த 75லேருந்து 80களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சினிமா மாறுது. 75 to அது பூராமே வந்து எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம்னா, அந்த சினிமாவில் வந்து வெளிநாடுகள் காட்டப்படும். இந்த படம் சிங்கப்பூர், பினாங்கு, ஜப்பான் போன்ற நாடுகளில் படமாக்கப்பட்டது. அது ஒரு விளம்பரம். அதுக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள் எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, 5 பாடல் 5 சண்டை காட்சிகள் நிறைந்த படம், ஆடல் பாடல் சண்டை காட்சிகள் நிறைந்த படம். இது வந்து குடும்ப சித்திரம். இதெல்லாம் சினிமாவுக்கான கிராமராக இருந்தது. அப்போ கடைசியாக எங்கே வந்துக்கிடுச்சுன்னா ஃபாரின் போயிடுச்சு. இப்போ பிரியா வந்த காலகட்டம், ரஜினி சாருடைய பிரியா, கமல்ஹாசன், உல்லாசப்பொருள்னா எல்லாம் வெளிநாடுகளை பூரா படத்தில் காட்டுறது. புரியுதா உங்களுக்கு? ராதிகா அம்மா நடிச்சுனா ஒரு படம் அமெரிக்காவில் எடுத்திருப்பாங்க, ஒரு அமெரிக்கா நடிகர்லாம் நடிச்சிருப்பார். நம்ம ஒரு வானம் டக்குன்னு வரல எனக்கு, ஆனால் பேர் எனக்கு தெரியும். அது அந்த காலகட்டத்தில் தான் பாரதிராஜாவுடைய என்ட்ரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்டுடியோக்குள்ளே இருந்த சினிமாவை ஸ்ரீதர் சார் வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பீம்சிங்லேருந்து வித்தியாசமான படத்தை எடுக்கிறாரு ஸ்ரீதர் சார். ஆர்டிஸ்ட்டுக்கு வித்தவுட் மேக்கப்பில் நடிக்க வைக்கிறது ஸ்ரீதர் சார் தான் முதல்ல. சிவாஜி சாருக்குலாம் மேக்கப்பே இருக்காது. நீங்கள் சிவந்தம்மன் திரைப்படம் எடுத்திங்கன்னா சிவாஜி சாருக்கு மேக்கப் இல்லாத, அந்த காலகட்டத்தில் மேக்கப் இல்லாமல் நடித்த படம் சிவாஜி சாருடைய படம். அது இன்னொரு படம் பண்ணியிருப்பார், அதில் மேக்கப் இருக்காது. இப்போ முக்தா சீனிவாசன் சாருடைய திரைப்படங்களில் சிவாஜி கணேசனுக்கு மீசை இருக்காது. இவங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லாம் ஸ்டுடியோக்குள்ளே தான். ஆனால் இது எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும். இந்த ஸ்டுடியோவிலேருந்து ஒருத்தர் வெளியில் வர்றார், பாரதிராஜா. அங்கேருந்து அவர் தன்னுடைய வாழ்வியலை சொல்கிறார், சினிமாவாக தான் சொல்கிறார், தான் சந்தித்த பிரச்சனையை சொல்லலை. அதிலிருந்து மகேந்திரன் சார் ஒன்று வேறுபடுறாரு. அதை அழகியலாக சொல்கிறார். அதை ரொம்ப அழகியலாக்குனது வந்து, அதாவது சிம்பிளிஃபை பண்ணுறாரு மகேந்திரன் சார். பாலு மகேந்திரா அதை அழகியலாக்குறாரு. இந்த மூணையும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்க்குறாரு பாக்கியராஜ் சார். பாலச்சந்தர் சார் ட்ராமாவிலேருந்து வந்தவர், அதனால் ட்ராமா மாதிரியே இருக்கும். அவருடைய காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுதான் தேவையாக இருந்தது அன்னைக்கு. இது மாதிரி சொல்ல வந்தது அதுதான். அன்றைக்கி அவங்களுக்கு இதிலேருந்து பிரேக் பண்ணால் போதும், இதிலேருந்து பிரேக் பண்ணால் போதும். இப்போ நானும் இந்த சினிமாவை பார்த்து சினிமாவுக்குள்ளே வந்தவன். என்னுடைய பிறப்பில் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் வளரும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சமூகத்தில் எனக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படின்னா நான் சந்திக்கலை. அப்போ என்னுடைய படைப்பில் அது இல்லை. நான் இதிலேருந்து வேறுபட்ட ஒரு சினிமாவை தான் எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் இங்கேருந்து மாறிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பிறப்பில் பிரச்சனை இருக்குது. அதை பிரச்சனையாக ஒரு கண்ணு பார்க்குது, அதை அமுக்க நினைக்கிது ஒரு சில கைகள். அதிலிருந்து தான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து 14 விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து கனவுகள் கூடிடுது. அப்போ கனவோடு சேர்ந்து வருது. கனவோடு சேர்ந்து வந்தது தான் அவருடைய சினிமா. எனக்கு கனவு அந்த மாதிரியான எந்த நிர்பந்தம் இல்லை. எனக்கு எப்போ வருதுன்னு கேட்டால், எனக்கு இப்போ தான் வருது. 2014 முன்னாடி தான் இந்த நாட்டில் பிரச்சனை வருது. இப்போ இங்கே ஒன்றியத்தில் வந்து ஒரு அரசு மாறுதோ அப்போ இருந்து தான் இப்போ எனக்கு பிரச்சனை. அப்போ இனிமேல் என்னுடைய சினிமா அதை நோக்கி போகணும்னு நான் இங்கேருந்து முடிவு எடுக்கிறேன். அவர் தொடங்கும் போதுலேருந்தே வந்துடுறாரு. ஏன் அவர் மாறலை அப்படின்றது அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் பார்க்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சரிதானே மாதிரி சொல்லுங்கள். அவர் சொல்லுங்கள். அதுதானே, அவ்வளோதானே, புரிஞ்சுக்கிட்டோம். ஹீரோ துருவோட ஒர்க்கு எப்படிப்பட்டதுன்னு எல்லாருமே ஃபங்க்ஷனில் பயங்கரமாக பேசுனீங்க. இன்னொன்று விக்ரம் சாரோட கனெக்ட் இருக்க நீங்களும் பேசுனீங்க சார். நிறைய பசுபதி சார் நீங்களும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அஸ் அ டைரக்டராக இந்த படத்துக்கு வந்து அவர் எவ்வளோ வருஷம், குறிப்பாக இந்த படம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் இந்த கபடி ப்ராக்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாருன்றதை சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில் அவரும் இந்த இன்டர்வியூவில் இருந்திருக்க வேண்டியது. ஸோ துரு அவர்களை பற்றி பேசலாம்ண்ணா. அதான் துரு பற்றி நான் வெயிட் பண்ணுறது அவனை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக 2 நாள் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது. ஏன்னா எனக்காக 3 வருஷமாக வெயிட் பண்ணிட்டாப்புல. இப்போ நான் அவர் கொடுக்க கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 நாளில் இந்த ஒட்டுமொத்த ஊரும் அவரை பற்றி பேசினா அது பயங்கரமான நான் கொடுக்க பைசா இருக்கும். அதனால் இப்போ நான் நிறைய பேசிட்டேன். இப்போ இவங்ககிட்ட போய் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். சாட்டுக்கு சார் ஏன்னா படமும் பார்த்துட்டாரு அவர். அங்கேயே சொன்னது தான். 2 வயசு பையனாக நான் பார்த்த துருவ அடம் பிடிக்கிற ஒரு பையனாக பார்த்துருக்கேன் நான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டு. இப்போ ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் தான் தூக்கிட்டு போவேன் வெளியில். சேது ரிலீஸ்க்கு முன்னாடி 99 காலகட்டம் நினைக்கிறேன். அவர் 97 தான் பர்த்துன்னு நினைக்கிறேன் நான். ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா 2000 தான் ரிலீஸ் ஆகுது படம் சேது. ஏன்னா அது முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப இதாக இருந்தது.
நானும் அவர் விக்ரம் சாரும் ரொம்ப நண்பர்கள். அவர் இதுவரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லை, நானும் சொன்னது கிடையாது. முதல் முறையாக இவர் ஃபங்க்ஷனில் தான் அதை ஓப்பன் பண்ண வேண்டிய சூழலாகி போச்சு. அப்படி பார்த்த ஒரு பையன் நான், துருவ. அதுக்கு பின்னாடி இப்போ இங்கேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்ற இடத்துல தான், ஒரு டின்னருக்கு தான் எங்கள் ஃபேமிலியும் விக்ரம் சார் ஃபேமிலியும் 2 பேரும் போய் உட்காந்துப்போம். அந்த நினைவுகளெல்லாம் என்னுடைய பொண்ணு தான் எனக்கு நினைவுபடுத்துச்சு, துருவ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு. அப்போது அதுக்கப்புறமா 2 முறை விக்ரம் அவரை வீட்டில் பார்க்கும்போது அவர் சொன்னார், வித்தியாசமாக இருக்கான் ஆளுவேன், இப்போயே வேறு ஏதோ பண்ணணுன்றான், ஏதோ வீடியோ எடுக்கணுன்றான், அது பண்ணணுன்றான், ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னு வந்து அவரை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார். படிப்பில் விட மற்ற விஷயங்களில் இந்த இதில் ரொம்ப நாட்டமுள்ள ஒரு பையனாக இருக்கான்னு சொன்னார். அப்புறம் அப்ராடு போய் படித்தார். அதுக்கப்புறம் நான் வந்தப்போ பார்த்தேன். நான் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நான் எங்கே பார்க்குறேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் சந்திக்கிற பழக்கம் இல்லை. அவருடைய நடித்த படம் பார்த்தேன். நான் 2 படங்கள் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு மாரி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் துருவ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது, எனக்கு விக்ரமோட ஒரு மினியேச்சர் பார்த்தது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா விக்ரமை நான் அவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். நான் எல்லாம் நிறைய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடிக்கிற நடிகர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. விக்ரமுடைய டெடிகேஷன் வந்து அது எல்லாத்துக்கும் மேலே. அதாவது சிறந்த நடிகரான்ற விமர்சனத்தை பல்வேறு யார் வைக்கலாம், அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, விக்ரம் அவர்கள் போடுற உழைப்பை வந்து யாருமே போட முடியாது. என்ன வேணுமோ அதை அப்படியே நின்று அந்த இடத்துல நின்று. விக்ரம் அவர்களுக்கு வந்து பேசிக்காகவே அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது. அவருடைய காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்னா அவருக்கு வந்து இந்த இடத்துல இந்த தையில் வந்து இந்த ஒரு பகுதியே இருக்காது, ஒரு சதையே இருக்காது, அவருக்கு இருக்காது. அவரால் நீல் டவுன் போட முடியாது. இப்போ நீங்கள் சேதுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல பொண்ணு மேலே கல்லை தூக்கி போட்டு லவ் ப்ரப்போசல் பண்ணுற சீன் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா சேதில்? அதில் பார்த்தீங்கன்னா நீல் டவுன் போட்டு உட்கார மாட்டார், இந்த லெக்கை நீட்டி தான் உட்காந்துருப்பார். அவரால் நீல் டவுன் போட முடியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அது தெரியாத அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவை எவ்வளோ நாள் அவர் சர்வைவாக இருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ டெடிகேஷன் கொடுப்பார். அப்போ அவருடைய ஒரிஜினல் ஸ்கார் இருக்குது, அவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்குது. அந்த ஒரிஜினல் ஸ்காரை தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு சீன் வச்சோம். சேதில் அவர் பாண்டி மடத்துலேருந்து எஸ்கேப் ஆவார். எஸ்கேப் ஆகி போகும்போது அந்த முள்ளு கம்பி குத்தி கிழிச்சு விழுந்தது போல் அந்த ஒரிஜினல் அதில் மேட்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த நீளமாக இருக்குங்க கால்புலம், அது ஒரிஜினல் அவரோடது. அவர் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட். அந்த படம் இப்போ எடுத்து பாருங்கள் சேதுவை, அது அவருடைய உடம்புல இருக்கிற ஒரிஜினல் ஸ்கார், அவருக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்தது என்னென்னா இதை எல்லாத்தையும் மறைச்சு டெடிகேஷன் இருந்தது, வெறி, ஜெயிக்கணும். அந்த ஜெயிப்பு ஏன் அப்படின்னா சினிமாவே அவர் நேசிக்கிற விதம் ஒன்று, தன்னோடு சக அந்த சுற்றி இருந்தவங்க அவரை பார்த்த ஒரு ஏளன பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வைக்கு முன்னாடி அவர் ஜெயிக்கணுன்ற பயங்கரமான வெறி. நீங்கள் இப்போ உல்லாசம் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார். ஆக்சுவலாக சேதுல வந்து அவர் கதாநாயகனாக வருவதற்கு நான் முழு முயற்சி செஞ்சதில்லை, நான் ஒரு காரணமாக இருந்திருப்பேன். ஏன்னா உல்லாசம் பார்த்துட்டு பாலாகிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்சது விக்ரம் ஏன்னா நிறைய நாங்கள் ஹீரோக்கள் பேசிட்டோம் சேதுக்கு. அதான் ரஜினி கமல் தவிர எல்லார்ட்டையும் பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தில் என்ன ஏதாவது கிடைச்சா வந்துடாதான்னு அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்போ நான் உல்லாசம் தான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பாலாட்ட, இல்லை இவர் கரெக்டாக இருப்பார், இவரை நம்ம கமிட் பண்ணுவோம். ஸோ அப்போ அவரை கமிட் பண்ணி தான் சேதுவை நாங்கள் கமிட் பண்ணோம். பூஜை அன்னைக்கு ட்ராப் ஆன படம் சேது, அகிலன்னு பூஜை போட்டு அப்புறம் அதுக்கப்புறமா சேதுவாக மாறி அதை எடுக்கணுன்னா அந்த ப்ரொடியூசரோட போராடி 97 ஆரம்பித்து 2000 முடியும். அப்போது எக்கனாமிக்கல் சர்வைவல்னு ஒன்று இருக்குது, சைக்கலாஜிக்கலான ஒரு பிரச்சனை இருக்குது, உளவியலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் பட்ட எல்லா அவமானங்களும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இத்தனை வருஷத்தில் இங்கே தான் சொல்கிறேன் முதல்ல. இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை, சொல்ல வேண்டிய நீடும் எனக்கு இல்லை. நான் இப்போ துருவை பற்றி சொல்லணும் போது நான் இதை சொல்லியாக வேண்டியது இருக்குது. துருவ வந்து எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இந்த ஸ்பாட்டில் மாரியோட ஸ்பாட்டில் துருவை பார்த்த உடனேயே இவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான்றதை என்னால் உணர முடியுது, அந்த கைலியோட. ஏன்னா அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன், அப்ராடில் படிச்சுட்டு வந்துட்டு எப்படிங்கும் போது. இப்போ எனக்கு என்னென்னா
அவங்க அப்பா பெரிகொண்டு வேலை செஞ்சார், கஷ்டப்பட்டார். ஏன்னா என்னை போல் அவருக்கும் நிறைய தெரியும். இப்போ பசுபதி சாருக்கு தெரியும், தூள் பண்ணும்போது அதுக்காக நிறைய மஜா பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு நிறைய கதைகள் தெரியும். நான் தொடக்க காலகட்டத்தில் இருந்து சொல்கிறேன். அப்போது துருவ் நினச்சா அப்படி பண்ண வேண்டியதில்லை. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் படங்கள் பண்ணிட்டு போகலாம். ஆனால் துருவ் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது விருப்பப்பட்டு வந்தானா, விருப்பம் இல்லாமல் வந்தாரான்னு தெரியல. ஆனால் வந்த இடத்துல அதுக்கு தன்னை ஆட்படுத்திக்கிறது இருக்குல்ல, அதைத்தான் நான் அந்த காட்டில் பார்த்தேன். அந்த மயானக்கரையில் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு தான் நான் மீட் பண்ணேன். எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை, நான் பார்த்தேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் படம் பார்க்குறேன். படம் பார்த்தா ஒரு இடத்துல கூட ஆர்டிஸ்டாக இல்லை. மாரி செல்வராஜுடைய கதையில் எழுதின அந்த கிட்டானா வாழ்ந்திருக்கான்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஆமாம், அவன் கூட சொல்லலாமான்னு தெரியல. இல்லைன்னா ஹீரோ ஆகிட்டார். ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குங்க, வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கும் போது நான் துருவை பார்க்குறேன். துருவ் இனிமே அது மாதிரியாக ஈஸியாக பயணிக்கும். அப்போ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு டைரக்டருக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸுகளுக்கு எழுதலாமே, ஒரு கதையை நம்பி எழுத முடியும். ஏன்னா ஜனநாதன் சார் இதை என்கிட்ட சொன்னார். நான் ராம் பார்க்கலன்னா என்னால் எழுதியிருக்க முடியாதுன்னாரு. எனக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜனநாதன் சார் என்கிட்ட சொன்னார், நான் ராம்ன்ற திரைப்படத்தை பார்க்கலன்னா நான் ஈன்ற திரைப்படத்தில் இந்த ஜீவா வச்சுருக்க முடியாதுன்னு. அப்போது இனி வரக்கூடிய எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்களோ, துருவ வச்சு யாரெல்லாம் படம் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஆளை அடையாளம் காட்டின வேலையே மாறி செஞ்சுருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது அதுக்கு தன்னை ஆட்படுத்திக்கிட்டு மிகச்சரியாக பண்ணியிருக்கிற ஒரு ஆளாக பார்க்குறேன் நான். துருவ் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்துகிட்டே இருப்பேன். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் 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 சார். சார் இப்போ சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே நான் பார்க்கும்போது அந்த மீட்டிங்லேயும் அந்த இதுலேயும் சொன்னேன். கேரவன்லேருந்து வர்ற டைமில் மற்ற நேரங்களில் ஒரு மினி விக்ரம் மாதிரி தான் அந்த பாடி லாங்குவேஜ். ஏன்னா அது வரும், அப்பா வரதான் செய்யும், அது இருந்தது. ஆனால் அவர் அந்த கேரக்டருக்குள்ளே போக ஆரம்பிச்சு நடிக்க போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்காது, அது வேறையாக இருக்கும். இப்போ தான் எனக்கு ஒரு 3 நாளில் எனக்கு ஒரு விக்ரம் ஃபோன் பண்ணி என்ன மாதிரியே ஒருத்தன் சுற்றி இருப்போம், அப்படியே பாடி லாங்குவேஜ் இல்லைடா இல்லை அப்படிலாம் இருந்தது. ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அது மறந்துடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டான். நிறைய என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். வச்சுட்டு இந்த கமல் சொல்ற மாதிரி தான் சில நேரத்தில் சொல்லுவேன், சில நேரத்தில் இதெல்லாம் அனுபவிக்கணும், ஏன்னா சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்லவே முடியாது. அது நீங்க ஒரு அனுபவத்துக்குள்ள போகும்போது தான் அது வரும். இதெல்லாம் இப்படி இருக்கும்பா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு அது ஒரு சின்ன வசதி ஆகி போச்சு. என்னன்னா இவர் மேல அவருக்கு துருவுக்கு ஒரு மரியாதை. ஆமா, விக்ரம் சாருக்கும் இவருக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதனால ஈஸியா அடாப்ட் ஆகிடும் சார். பயங்கர உடனே அடாப்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். ஸோ நிறைய என்கிட்ட பேசிட்டே பாப்புல நிறைய ரொம்ப ஒரு என்னன்னா, இப்போ விக்ரமுக்கு இப்போ சொல்லலாம் இல்லை, இந்த கதைகள் எல்லாமே இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே விக்ரமுக்கு நடந்தது. ஆனா இது எதுவுமே இவருக்கு நடக்கல. ஆனா மிகப்பெரிய சவால் இவருக்கு இருக்கு, இவருக்கு ஒரு பெருமை இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நிறைய இந்த லெஜண்ட்ஸோட பசங்க வெளியில வந்ததே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பெருமையிலே அடங்கி போயிடுவாங்க, இல்ல அமுங்கி போயிடுவாங்க, வெளியிலே வர முடியாம போன ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனா இவன் அதுல இருந்து வெளில வந்துட்டான். அதை அவன் இதுவாகவே எடுத்துக்கல. அது எந்த இல்லை, எந்த வேற. இப்போ எனக்கான வழியை தேட ஆரம்பிக்கிறான். அதுதான் ரொம்ப நிறைய நான் பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்ல. நிறைய லெஜண்ட்ஸோட பசங்க வெளியில வரவே முடியல. ஏன்னா அந்த பெருமைக்குள்ளேயே அவங்க வாழ்ந்தாங்களா இல்லை அவங்கள அமுக்கிடுச்சா தெரியாது, அது ஏதோ ஒருக்குள்ள போயிடுச்சு. ஆனா இவன் அந்த ரொம்ப கான்சியஸா அதை பிரேக் பண்ணி வெளில வந்துட்டான். இப்போ அது வேறன்றான், அது வேற, அது அப்பா அது எந்த இல்லை, ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படிங்கிறத அதுக்கு அந்த 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 குணமே இந்த படத்துல தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், வே அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம், அப்பார்ட் ஃப்ரம் த சீன், அவன் ஒரு ஆக்டராகவே அவன் வேறையா இருந்தான் அந்த படத்துல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது நீங்கிட்டையும் சொன்னேன்னா வேறையா இருக்கான், வேற மாதிரி ஒரு இது இருக்கு அவங்ககிட்ட. இட் இஸ் நைஸ். இட் இஸ் நாட் லைக் ஒரு சார்ந்து இல்லை, அவன் எதுலையுமே சார்ந்து இல்லை, ரொம்ப தனியா இருக்கான். அது முக்கியம். ஏன்னா அது ரொம்ப அதை கான்சியஸா அதை பண்ணது பெரிய விஷயம். அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் சொன்ன மாதிரி தான் தவிர்க்க முடியாத ஆளாக. சார் இன்னொருத்தர் லால் சார்.
லால் சார் வந்து நம்ம ஊரில் ஆரம்பத்துலேருந்தே அவர் எந்த படத்தில் தமிழ் நடிக்கிறாரோ அது நல்ல நல்ல படங்களாக இருந்திருக்கு. குறிப்பாக உங்களோட கர்ணன், மாமன்னன், இப்போ இது 3வது முறையா. ஸோ லால் சாரோட ஒர்க் பற்றி பேசலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் லால் சாரோட கனெக்ஷன் இருந்திருக்கும். லால் அந்த தான் எப்படி சார் எனக்கு பசுபதி சார் தான் வேணும்னு முடிவு பண்ணமோ, அம்பே சார் தான் வேணும்னு முடிவு பண்ணமோ, அந்த அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த கேரக்டர் கந்தசாமின்னு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கந்தசாமின்னு முடிவு பண்ணும்போது லால் சார் அந்த உயரமும் அந்த கம்பீரமும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ இன்னொன்று அவர் எப்போ நான் படம் ஆரம்பிக்கணும் தகவல் தெரிஞ்சாலே ஃபோன் அடிச்சுக்குவாரு, நான் இருக்கணும் இல்லைன்னா அப்போ பார்த்துக்க அப்படின்ட்டுருவாரு. அவர் ரொம்ப அன்பு என் மேலே எப்போவுமே. ஏன்னா கர்ணன் ஏமன் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கேரக்டர் நான் இப்படி வடிவமைச்சு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அவர் அதுக்காக அடிக்கடி பேசக்கூடிய ஆளாக மாறினார். ரெண்டுத்துக்குள்ளேயும் அன்பு. நான் போய் அவங்க வீட்டில் இப்போ கிட்டத்தட்ட அவர்கிட்ட போய் 10 நாள் தங்கியிருந்திருக்கேன் நான் இப்போ சமீபத்திலலாம் போய். அவ்வளோ அன்பு வந்துடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ எனக்கு அது ஈஸியாகவும் அவர் உயரத்துக்கு அவரோட உயரமும் அவர் கெத்து இருக்குல்ல. நான் உண்மையிலே சண்டைக்கோழி பார்க்கும்போதெல்லாம் பயந்துருக்கேன் அவரை பார்த்து. சார் எனக்கு அப்போ வந்து அவர் வந்து கேரளாக்காரெலாம் தெரியாது சார். சண்டைக்கோழி பார்க்கும்போது அந்த உயரம் இருக்குல்ல, ஒரு சீன் என் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது. இந்த ரோட்டில் ஓடிடுவார்ல, நடு ரோட்டில், அந்த ஒரு ஷாட் என் லைஃப்பில் எப்போ அவரை பார்த்தா அந்த ஷாட் யாவத்துக்கு வரும். இப்போ யோசிச்சுப்பாங்க அந்த உருவத்தோடு இப்போ அருவா எடுத்துக்கிட்டு இப்படி மெயின் ரோட்டில் ஓடினா எப்படி இருக்கணும். அந்த வேட்டி சட்டை கிழிஞ்சி ஒரு மாதிரி அதெல்லாம் பறக்க ஓடி வரல. அதுவும் ஒன்று கிளைமாக்ஸ் ஃபைட்டும் பண்ணியிருப்பாரு. அதில் இருந்து அவர் தங்கி போன போகும் அந்த கம்பீரம், அந்த 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 உருவத்து மேலே ஒரு பெரிய பயம் உண்டு. கட் பண்ணால் நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் காமெடி படம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் டைரக்டர்னு சொல்கிறாங்க, காமெடி பண்ண. சினிமா நிறைய ஆச்சரியங்கள் அப்படி கொடுத்துருக்கு. நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்து பயந்து மிரண்டு போய் அஸ்டினேட்டராக வந்தால் அவர் தான் அந்த படத்தை டைரக்டர் அடிப்பாங்க. அவர் தான் இந்த காமெடி இங்கெல்லாம் காமெடி படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா கூட ஒரு காமெடி படம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் காமெடி ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா, அங்கே காமெடி பண்ணிட்டு தான் இருப்பார் ஸ்பாட்லேயுமே. அவர் ஒரு முக்கியமான கேரக்டர், முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நம்பி ரொம்ப என்ன சொல்கிறது, நீ மாதிரி சொல்லுவா, நீ மாதிரி சொல்கிற நான் நம்புகிறேன், இவ்வளோதான். அவர் இவங்க எப்படி நம்புனாங்களோ என்னைய அதே மாதிரி நிஜமாகவே சொல்லணும்னா அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே முழுசாக என்னை நம்புனாங்க. ஓகேங்களா, நம்பி அவங்க ஒப்படைச்சாங்க, நடந்துச்சு. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன, நான் ஒரு டைரக்டர் நான் சொல்கிறேன், படம் பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே. எல்லோரும் அங்கங்கே இருப்பாங்க படத்தில், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. இவங்க எல்லாருமே ஆக்டிங் ப்ராசஸில் மாரி செல்வராஜை ஒருத்தர் நம்பியிருக்காங்க. அது இப்போ இவங்க அவங்கவுங்க தனித்தனியாக அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று அவங்களோட ஒரே இணைப்பாக ஒரே தூணாக நான் இருந்திருக்கேன். அதனால் வந்து என்னோட வேர்ல்டுக்குள்ளே நான் கேட்குற மனிதராகவே இருந்தனால எல்லா மனிதர்களுக்கும் கனெக்ஷன் நான் வச்சுருந்தேன் மனசுக்குள்ளே. ஓகேங்களா, அது அவங்ககிட்டலாம் நான் சொல்லலை. ஆனால் ஃபைனலி படமாக பார்க்கும்போது, அவுட்புட்டாக பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு நெருக்கமும் ஒரு காதலும் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் எல்லாருக்கும் பொதுவானதாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த படத்தோட நான் என்னோட ரைட்டிங் சென்ஸில் நான் பெருசாக பார்க்குறது. இந்த படத்தில் இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ கேரக்டர்ஸ்குள்ளே ஹரிஷா, அனுபமா சாரு, அமீர் சாரு, லாலு, அப்புறம் வந்து மதன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, மதனு, இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு படத்தில். அது வந்து ஒரு பெரிய திருப்தி கொடுத்துச்சு எனக்கு ரைட்டிங் சென்ஸில். பசுபதி சார், உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு விஷயத்த நான் இதில் வேலுச்சாமின்ற கேரக்டருக்கு நான் இன்புட் கொடுத்துருக்கேன் என் சைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம்? மறுபடியும் கதைக்குள்ள தான் போறீங்க. நான் சொன்னா கதையை தான் இல்ல, நான் இப்ப நம்ம அது பேச ஆரம்பிச்சா அங்கதான் போகும். அதை நான் எப்படி பண்ணேன், அப்படி அவரு எப்படி சொன்னாரு, எது சொன்னாலும் அது அங்கதான் போயிடும். இல்ல ஸ்லாங்கும் போது மாறி அதை பத்தி பேசுவாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் பார்த்தப்ப அமீர் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சினிமா வந்து ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஊர்னா இப்படிதான் இருக்கும், இந்த ஊர்னா இப்படிதான் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. நானும் அந்த கண்ணோட்டத்தில் 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன், திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசியிருக்கேன். அது அப்படிதான் இருந்திருக்கு. அதான் முதல்ல நான் போகும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது. அது இல்லை சார், திருநெல்வேலியோட மொழி இது இல்லை அப்படின்னு உடைச்சது வந்து மாறிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்லாங் தான் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அது கடைசி வரைக்கும் நான் ஒரு பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த படத்தில் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கே இல்லை. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. என்னங்க இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. இந்த மொத்த தமிழ் சமூகமும் இந்த மொழி திருநெல்வேலி மொழினா இப்படிதான் இருக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு. அப்படிதான் சினிமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முதல் தடவை அதை பிரேக் பண்றாரு இவரு.
எனக்கு அது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்து இப்பவும் நான் இன்னைக்கு காலையில கூட அந்த இது ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் கூட திருநெல்வேலி மாதிரியே இல்லையே அப்படின்னு எனக்குள்ள அப்படிதான் நமக்கு ஊறி இருக்கு. அது ஒண்ணு, அது ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. ரெண்டாவது, ஆனா இவங்களுக்குள்ள பேசிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்லாங்லாம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வாழலையாரி அப்படிலாம் அதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா என்ன மட்டும் இவர் பேச விடல. என்ன இது என்ன மட்டும் பேச இல்ல சார், அது பொது மொழி கிடையாது. இந்த இடத்துல இப்படிதான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு மலை சார்ந்த இடங்கள்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, தென்காசியில ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு ஒரு சமூகங்களுக்குள்ளேயும் அந்த மொழி மாறுது. இது ஒரு ஒண்ணு கிடையாது. இந்த சைட்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல. அதுதான் திருநெல்வேலியோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா பட் பொதுவா நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கனால அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் உண்டு போயிடுச்சு. ஒரு ஓப்பனிங்கா இருந்தது. இது வரைக்கும் நம்ம அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியே தான் இந்த படத்துலயுமே அந்த அப்பா இப்படிதான் இருப்பாருன்னு ஒண்ணு தோணும். ஆனா அது அவர் அப்படி இல்லை. அவருக்குள்ள வேற ஒண்ணு ஒரு அந்த படம் எப்படி ஒரு பீரியாடிக்கலா போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ஃபாதரும் அந்த நெருக்கடிகளுக்கு ஏற மாதிரி மாறிக்கிட்டே வருவார். முதல்ல வேற மாதிரியான ஒரு அடமெண்ட்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுவாரு, அதுக்கப்புறம் கடைசியில கம்ப்ளீட்டா வேற ஒண்ணா இருப்பாரு. ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான். இந்த இந்த அப்பாங்கிறது வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சருக்குள்ள அடங்கின அப்பாவா இல்லை. ஏன்னா கதையோட கலனும் அப்படி இல்லை. இங்கிருந்து ஒண்ணு ஆரம்பிச்சு நடுப்புற ஒண்ணு போகுது, கடைசியில வேற ஒண்ணா மாறுது. ஸோ அப்படிதான் அந்த கேரக்டர்ஸும் இருந்தது. இதுக்கு மேல சொன்னா நான் அப்பா சொல்லிடுவேன். நான் சொல்லாம இருக்க முயற்சி பண்றேன். நான் அந்த படம் பார்த்துட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டதை வேணா உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு 20-25 வீடு உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து பெரும்பான்மையான பேச்சுலர்ஸ் இருக்காங்க சார். பேச்சுலர்ஸ்க்கு நடுவில் ஒரு அப்பா ஒரு 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 இளம் வயசு பெண்ணை வச்சுட்டா எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும்? ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? ஏன் அது சுற்றி பேச்சுலர்ஸு, அப்போ ஒரு பொண்ணை பாதுகாப்பாக வளர்ப்பார் இல்லையா? அதுபோல் சமூகத்தில் தன்னுடைய மகனை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய நான் பார்த்ததில் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னதுலேருந்து நான் கதை எனக்கு தெரியாது, அதனால் சொல்லவே மாட்டேன். அவருக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கேட்டாலும் வராது. நான் பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்கிறது, அவர் ரெகுலர் அப்பா இல்லை. மகன் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்பா இல்லை. ஆனால் மகனை இந்த சமூகத்திலேருந்து எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுன்ற ஒரு பதட்டத்தோடு இருக்கிற அப்பா. ஆனால் அதே நேரத்தில் மகனுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை ஒரு கட்டத்தில் நிறைவேற்றக்கூடாது, உனக்கு கனவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கனவுக்கு துணையாகவும் நிற்கிறேன். இப்படி நிறைய டைமென்ஷன் இருக்கு நான் பார்த்தேன். அதனால தான் அவர் சொன்னால் கதை வந்துரும்ன்றது யோசிக்கிறேன். அப்போ நிறைய தெரிஞ்சிருக்கு கதை, அவர் முகத்தில் தெரிஞ்சிருக்கு. அப்போ நிறைய டைமென்ஷன் இருக்கு. நிறைய டைமென்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அஸ் அ ஹீரோவாக ஒரு ஹீரோவுக்கு இந்த படம் சக்ஸஸ். ஆனால் அதை தாண்டி நான் வந்து அந்த கேரக்டர் தான் ரசித்தேன். அதை தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன்லையும் சொன்னேன். அதை ரசித்ததுனால தான் என்னால் இதை சொல்ல முடியும். நீங்க திரும்ப அதனால நீங்க திரும்ப அந்த கதையை நாங்க போய் நிக்காய் அவரோட கேரக்டர் படம் பார்த்து முடிச்சுட்டு அமித் சார் வெளியே வந்தோடனே அந்த வந்து பசுபதி சார் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. எனக்கு பெரிய நிம்மதி வந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வெளியே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்டே பார்த்துட்டாரு. நான் வந்து இதுக்காக ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்ல காட்டிடுவோம். கமர்ஷியல்லையும் காத்தகமான ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. சில கமர்ஷியல் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, கமர்ஷியல் படம் நல்லனா கூட விட்டு கொடுப்பாங்க. ஆனா கமர்ஷியல் படம் நல்லனா தூக்கி போட்டு துவைக்கிற ஒரு நியாயமான கமர்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. அமித் சார் வந்து ஒரு நியாயமான கமர்ஷியல் ஆடியன்ஸ். ஈவி இருக்க பார்க்காம அடிப்பாப்ல. ஓகேங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலைல 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் சொல்றது அப்படிதான் இருக்கும். சார் படம் எப்படி இருக்கு, நான் கஷ்டப்பட்டு 4:30 மணிக்கு வச்சு எழுந்திரிச்சு போனா அவனுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்பவுமே நம்ம புரிஞ்சிடும். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை காட்டுவோம் முதல்ல. அப்ப இன்னைக்கு அவருக்கு வேற புரிதல் வேற இருக்காரு. அப்ப சரி ஓகே, ஒரு முக்கியமான கேரக்டர் வேற பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட காட்டி கொண்டு சொல்லிட்டு காமிச்சோம். ஃபர்ஸ்ட் எடிட்ல காமிச்சேன் நான். அப்போ நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டா வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்தால் கூட அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப்ல புரிஞ்சுட்டு முதல்ல என்ன வெளிப்படுத்துவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம்ல. அப்படி என்னோட மீடியா ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே அமித் சார் சொல்லிட்டு வந்த வார்த்தை பசுபதி சார் மிரட்டர். அப்போ பசுபதி சார் மிரட்டாருன்னா என்னோட அந்த கேரக்டரை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு. அது அந்த பாயிண்ட் ஆஃப் தான் முதல்ல ஃபைனலி அவருக்கு எதை வெளியே எடுத்துட்டு வராருன்னா அந்த அப்பாவோட உணர்வை தான் எடுத்து வராரு வெளியே.
அந்த அப்பாவுடைய உணர்வுன்றதான் இவருடைய எழுத்து. அதான் அவர் அதை அது தான் முழுமை எழுதியிருக்காரு. அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவர் அதை தான் சொல்றாரு. இந்த நான் வந்து ஒண்ணு நினைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஊர்களுக்குள்ள நான் பார்த்து வளர்ந்த ஊர்ல இந்த சமூகத்துக்கு இனிமே நடக்கக்கூடாதுன்னு ஒண்ணு நினைக்கிறேன்னு எழுதியிருக்காரு இல்லையா, அதை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அது என்னை வந்து சேர்ந்துருக்கு, அது ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும். சூப்பர் சூப்பர் தான். இனிமேல் சார்கிட்ட அந்த வேலை சமயம் பத்தி பேச மாட்டேன். சார் வந்து நீயே சொன்ன அவர் பிலிமோகிராஃபி பெருசுன்னு சொல்லி. ஆமா ஆமா இந்த படம் முடிஞ்சிருச்சு. சார் நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டீடைல்டாவே அது பேசலாம். அதுக்கப்புறம் விலாவரியா பேசுவோம். ஓகே சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.